திமுக அமைச்சர்கள் மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்கிறார்களோ இல்லையோ இழிவான பேச்சை பேசி சர்ச்சையில் சிக்குவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அதற்கு பெயர் போனவர் அமைச்சர் தாமோ அன்பரசன். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஒரு வகுப்பறைக்கு சென்ற இவர் வாழ்த்துக்கள் என எழுதுவதற்கு பதிலாக பிழையாக எழுதி சர்ச்சையில் மாட்டினார். அதனைத் தொடர்ந்து பிளீச்சிங் பவுடர் விஷயமாக இருக்கட்டும், குடிநீரில் கழிவுநீர் குடித்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்ற இவர் அவர்களின் பாத்திரம் சரியாக கழுவவில்லை என அதனை மடைமாற்றம் செய்து பேசியது என தொடர் சர்ச்சையையும் ஏற்படுத்தி வந்தார். தற்போது தேசிய கொடியை அவமதித்தது தொடர்பான வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருப்பது, செங்கல்பட்டு மாவட்டம் மூவரசம்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவர்கள் தாமதமாக கலந்து கொண்டதோடு மின்சாரம் தடைப்பட்டதால் மாணவ மாணவியரை சுமார் 1 மணி நேரம் காத்திருக்க செய்ததோடு அது மட்டுமல்லாமல் தேசிய கொடியை தலைகீழாக ஏற்றியிருப்பது கூட தெரியாமல் அவமரியாதை செய்திருக்கிறார். அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களுக்கு தமிழ் மொழியில் பிழையின்றி எழுத தெரியாது என்பது ஏற்கனவே ஒரு பள்ளி நிகழ்ச்சியில் தெரிந்தது. தேசிய கொடி குறித்தும் எதுவும் தெரியாது என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் கல்வி தொடர்பான நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நமது மாணவ செல்வங்களுக்கு செய்யும் பேருதவியாக அமையும் என தெரிவித்துள்ளார். திமுகவில் இருப்பவர்களுக்கு படிப்பறிவும் கிடையாது, சுய அறிவும் கிடையாது என்ற கருத்துக்களை இணையவாசிகள் வைத்து வருகின்றனர். மாணவ செல்வங்கள் அமைதி காக்க வேண்டும். ஒரு நல்லதொரு நாள் உங்களுடைய பள்ளி கல்வி உயர்கல்வியாக மாறுவதற்கு திட்டமிடுதலுக்கான அடிப்படை கொடிப்பாடல் எல்லாம் எந்திரிச்சிட்டு தாயின் மணி கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.